சின்ன வயசுல இருந்தே எங்க அப்பா அம்மா பாத்தீங்கன்னா வீக்கெண்ட்ஸ் அப்படின்னாலே வெளியில கூட்டிட்டு போவாங்க. எல்லாரும் போற மாதிரி கோயிலுக்கு, பார்க்குக்கு, படத்துக்கு அந்த மாதிரி சொல்லி போவோம். வளர வளர டெஸ்ட், எக்ஸாம், வேலைக்கு போறதுன்னு சொல்லி எல்லாம் கம்மியாயிடுச்சு. அட்லீஸ்ட் பர்த்டே அப்போவாச்சும் எல்லாரும் சேர்ந்து சமைச்சு சாப்பிட்டா கூட நைட் வந்துட்டு ஹோட்டல் போய் சாப்பிட. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா இன்னும் மோசமாயிடுச்சு. ஆளுக்கு ஒரு டைரக்ஷன்ல செட்டில் ஆயிருக்கோம். சரி இந்த வாட்டி எல்லாரும் சேர்ந்து எங்கேயா வெளில போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அடிக்கடிக்கு போற அந்த அண்ணா நகர் மிட் நைட் பிரியாணிக்கு எங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு போலான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிருந்தோம். கோரா ஃபுட் ஸ்ட்ரீட் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு எங்கள் ஆசைக்கு ஒரு பிரியாணி வாங்கி எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டோம். ஏன்னா டின்னர் வந்துட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு தான் போயிருந்தோம். போன அன்னைக்கு வேற பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டம். பசங்கள்லாம் வந்து நியூ இயர் அப்போ எப்படி சுற்றுவாங்க பைக்கில், அந்த மாதிரி கத்திட்டுலாம் சுற்றிட்டு இருந்தாங்க. இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் இதையும் மூடிடுவாங்கடா அப்படின்னு மனசில் நினைச்சு அப்படியே ஐஸ்கிரீம் கடை பக்கமாக வந்து ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டோம். நீங்கள் உங்கள் ஃபேமிலி கூட எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.